இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீடு இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர் மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ஒன்று சேர்ந்து அப்படியே பார்ட்டி மாதிரி வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பாடு ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின், அப்புறம் வென், அப்புறம் நம்ம வந்துட்டு ரூபி, அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா டாங், அவங்க, அப்புறம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ஹீ, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவர் தான் வந்துட்டு குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிறாரு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம குட்டி பசங்க கூட 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ரூபியும் வென்னும் கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு பேசிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம குட்டி சான் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு டாங்கை பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் தான் டாங்கை எப்போ பாரு கிண்டல் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா, டாங்கை வந்துட்டு கிண்டல் பண்ணுறான். இந்த டைம் என்னென்னு வம்பளுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜோடியாக இருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டிகிட்டு இருக்கான். பதிலுக்கு நம்ம டாங் பார்த்தீங்கன்னா அட போடா உனக்கும் தான் ஜோடி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்குமே வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம சான் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு பல் பண்ணி காமிச்சு விளையாடுறானோ அதுமாதிரி நம்ம டாங்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக தான் எடுத்துக்கிறாங்க. முன்னாடி மாதிரி நம்ம டாங் கிடையாது, இப்போ ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகிருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம ரூபி வந்துட்டு மொபைலில் பார்ப்பா. இதுமாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு எபிசோட் நடிச்சிட்டார் இல்லையா, அந்த சீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. லாங் டைம் நோ சி அந்த ஷோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது வந்துட்டு இதுமாதிரி நெட்டில் வந்து லீக் ஆனதுனால இதுமாதிரி நம்ம ரூபி வந்து பார்த்துட்ருப்பா. அந்த எபிசோடோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியான அந்த சீன்ஸ்லாம் கூட வந்து கவர் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீ ரொம்பவே அழகாக இருக்க செல்லுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூபி வந்து நம்ம ஹீரோயினை கொஞ்சிட்டு இருப்பா. ஆமாம் நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு இருப்பாரு. டாங்கமே ஓடி வந்துட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்ருப்பா. சூப்பராக இருக்குது, பேசாமல் நீ வந்துட்டு மூவிலெலாம் வந்துட்டு ஆக்ட்ரஸாக வந்து நடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா உனக்கு மேனேஜர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி வந்து சொல்லுவாங்க. உடனே டாங் வந்து இல்லை நான் தான் வந்துட்டு கியூசைலிக்கு மேனேஜராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஹீரோக்கு. எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டாங் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ஹீ இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு கூப்பிடுவா. ஹே ஹீ, நாளைக்கு வந்துட்டு நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாம், நாளைக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி சொல்லுவா. உடனே வந்துட்டு அந்த ஹீக்கு தான் வந்துட்டு நம்ம டாங்கை பார்த்தாலே பயமாச்சு. ஐயோ இல்லை நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீ வந்துட்டு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ இல்லை நாளைக்கு உனக்கு நான் வந்துட்டு லீவ் கொடுக்குறேன், நீ வந்துட்டு டேட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பெர்மிஷன் கொடுப்பாரு, லீவ் கொடுப்பாரு. ஆனால் அந்த ஹீ வந்துட்டு இல்லை பாஸ் எனக்கு ஒர்க்கு தான் வந்துட்டு என்னோட லவ், நான் வந்துட்டு டேட்டிங்லாம் போக மாட்டேன், அதுவும் அவங்க கூட போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்து நடுங்கிறான் நம்ம டாங்கை பார்த்துட்டு. இதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அது நம்ம டாங்கே வந்து டேட்டிங் கூப்பிட்டு அவன் இப்படி பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம டாங்குமே போயிட்டு அடிக்கிறாங்க. என்ன நான் உன்னை டேட்டிங் கூப்பிட்றேன், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, வரமாட்டியா என் கூட அப்படின்னு சொல்லி நம்ம டாங் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம். இந்த டைமில் நம்ம ரூபி இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட காதில் சொல்லுவாங்க, எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி, நீ எப்படி ஃபேமிலியாக இருக்கியோ அதே மாதிரி எனக்கும் வந்து ஃபேமிலியாக இருக்கணும்னு ஒரு ஆசை வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி வந்து சொல்லுவா. நம்ம ஹீரோயினுமே அதுக்கு தான் எல்லாமே உன் கையில் இருக்கேடி, நீயும் ஃபேமிலியாக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ பர்மிஷன் கொடுத்துட்ட எல்லாமே நடக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வென் இருக்கா இல்லையா, அவன் இது எல்லாத்தையும் கவனிக்கிறான். சரி ஓகே ரூபிக்கு ஆசை வந்துருச்சு, குடும்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைக்கிறான்னு சொல்லிட்டு வென் நினச்சிட்டு இருப்பான். இந்த டைமில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெசேஜஸ்லாம் வரும், காலுமே வரும். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டன் பண்ண மாட்டார். யார்கிட்டே இருந்துன்னா அந்த ஜின் இருக்கா இல்லையா, அவகிட்டே இருந்து தான் கால் வரும், மெசேஜஸ்லாம் வரும். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டன் பண்ணாமல் ரிப்ளைவும் பண்ண மாட்டார் மெசேஜ்க்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட மொபைல் ஃபோனை வந்துட்டு சைலண்டில் போட்டு வச்சுருவார். அடுத்ததான் நம்ம ஜின் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு கண்டிஷன் ரொம்பவே ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜின்னோட மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இதுமாதிரி நீ வந்துட்டு டாக்டர் கிட்ட போகணும், உன்னோட உடம்பு கண்டிஷன் இப்போ சரியே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க, சாப்பிட மாட்டேற கொல்ல மாட்டேற, ட்ரிங்க் இப்படி பண்ணிகிட்டு இருக்கே, இதெல்லாம் உன் உடம்புக்கு நல்லதா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, எல்லாம் அவனால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு மீன் பண்ணி சொல்கிறாரு. ஆமாம் நான் வந்துட்டு டாக்டர் கிட்ட போக மாட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு அவன் தான் வேணும், அவன் தான் என்னோட ட்ரீட்மெண்ட்டு, அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான்னு நினச்சேன். நானும் அவனை எத்தனை வருஷம் தெரியுமா, ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான்னு நினைக்கும் போது அவன் எப்படி எனக்காக வெயிட் பண்ணல, ஜஸ்ட் 3 வருஷம் தானே, எனக்காக ஒரு 3 வருஷம் அவனால் வெயிட் பண்ண முடியாது, அவன் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அவன் என்னை நினச்சி பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டே வந்து அழுதுட்டுருக்கா. எனக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு திரும்ப இந்த கண்ட்ரிக்கு வரும்போது இப்போல்லாம் வந்துட்டு உங்கள் உடம்பு வந்து ப்ராப்ளம் ஆகும், நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம்
முன்னேறி வரணும், இதேமாரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய சான்சஸ், எவ்வளோ பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டின்னு உங்களுக்கே தெரியலை அப்படின்னு சொல்லி அவன் நிறைய அட்வைஸ் பண்ணுறான். ஆனால் ஜின் கேட்குற மாதிரி இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி அழுதுட்டுருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸில் தான் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஜின் வந்துட்டு சூப்பராக ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு டிசைன் கேட்டிருப்பாள், அதுமாதிரி ப்ரூச் வந்து டிசைன் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் அதை தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம டாங்கும் இருப்பாங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரூபி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதுலேயும் ரூபி பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கவே விட மாட்டா, நம்ம ஹீரோயினை வம்பெழுத்துக்கிட்டே இருப்பா. அவளை வேலை பார்க்க விட, அப்புறம் ஒன்று அடித்து வெளில துரத்திடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த ஃப்ளவராக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி வந்து சொல்லிட்டு இருப்பா. அந்த டைமில் வந்துட்டு ரூபி என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு நீ வந்துட்டு சில்வர் கொடு, கோல்டெல்லாம் கொடுக்காத, அவளுக்கு ஒன்றும் அந்தளவு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொல்லுவா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கோல்டன் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டாங்குமே வந்து கோல்டே கொடு, ஏன்னா வந்துட்டு நீ வந்துட்டு அவளை உனக்கு பிடிக்கல, அவள் கேரக்டரை வச்சுலாம் வந்துட்டு நீ வந்து டிசைன் பண்ணக்கூடாது, உன்னோட டிசைனில் எது கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை தான் நீ கொடுக்கணும், கஸ்டமர் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான், உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காகலாம் நீ வந்துட்டு எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாங் வந்து சொல்லிட்டு இருப்பா. அவன் மூஞ்சுக்கு கோல்டெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு ரூபியுமே பார்த்தீங்கன்னா அது சொல்லிட்டு ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இல்லை பர்சனல் விஷயம் வேறு, இதுமாரி ஒர்க்கு வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சின்சியராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை வேலை பார்க்க விடாமல் அந்த டாங் அப்புறம் ரூபி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டுக்கிட்டு சவுண்டு விட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கத்துவாங்க, ஐயோ வாய முடி தான் தொலைங்களேண்டி, என்னால் சரியாக வேலை பார்க்கவே முடியல, இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்களேடி அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஆனாலும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அது கேட்கவே கேட்காதுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்டாக பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு குதிக்க ஆரம்பிச்சிடுங்க ரெண்டுமே. அடி பாவீங்களா இப்படி பண்ணுறீங்களேடி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா போட்டு மூணு பேரும் பார்த்தீங்கன்னா குதின்னு குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அப்புறம் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டு, அப்புறம் நம்ம வெண்ணு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பாடு பொக்கே இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சாப்பிடாம இருப்பாங்களே, அதனால் 3 பேருக்காகவும் பார்த்தீங்கன்னா 3 பேரோட ஆளும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் நைட்லாம் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ரூபி அப்புறம் வந்துட்டு டாங் இவங்க ரெண்டு பேரும் டயர்டாகி அந்த ஆஃபீஸ் ரூம்லேயே சோஃபாலேயே படுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோயினுமே வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேபிளில் சாஞ்சிட்டு தூங்கிடுவாங்க. நம்ம டாங் இருக்கா இல்லையா, அவள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு போத்தி விடுவா. போத்தி விட்டு நீ தூங்கு, ரொம்பவே டயர்டாக இருப்ப, ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நல்ல வேலை, உங்கள் 2 பேரோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக முடிச்சிருக்க முடியாது, நீங்கள் 2 பேரும் எனக்காக வந்துட்டு இதுமாரி ஆஃபீஸில் இருந்து என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிங்க, அதுவும் ஒன்றை மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூங்கி ஏஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்படியே உடம்புலாம் வலி டயர்டாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புலாம் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரூபி வந்துட்டு நம்ம டாங்கை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நீ வந்துட்டு ரொம்ப டெரரான பாஸாக இருப்ப, என் ஃப்ரெண்டுக்கு உன்னால் பிரச்சனை வரும்னு நான் நினச்சேன், ஆனால் நீ அப்படி கிடையாது, உன்னோட ஒரிஜினாலிட்டி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, இனிமேல் நீயும் என்னோட ஃப்ரெண்டு தான், நம்ம 3 பேருமே இனிமேல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்டையும் தேங்க்யூ சொல்லுவாங்க. இதுமாரி நைட்டு ஃபுல்லாக எனக்கு வேலை இருக்குங்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் வந்துட்டு நான் என்ன வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் வந்துட்டு நைட்லாம் இருந்தீங்க இல்லையா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்லுவாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் வந்து பசங்க கூட விளையாண்டுட்டு இருப்பாரு ஜாலியாக தண்ணிலாம் அடிச்சுக்கிட்டு. அப்போ தான் வந்துட்டு சான் சொல்லுவான், அப்பா இதுமாரி டெய்லியுமே நம்ம 3 பேரும் விளையாடணும் ஓகேவா, மம்மி வந்ததுக்கப்புறம் மம்மியே விளையாடணும், நம்ம எப்போவுமே ஜாலியாக விளையாடணும், இதுமாரி அடிக்கடி எங்கள் கூட விளையாடணும் அப்படி இப்படின்னு நம்ம சான் சொல்லுவான். கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு. இதேமாரி வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க பசங்க பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி அவங்க கூட விளையாண்டதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இதேமாதிரி அடிக்கடி நம்ம ஃபன் பண்ணணும், ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் வரும். யார்கிட்டேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி அந்த ஷோ இருக்கு இல்லையா, ரியாலிட்டி ஷோ இருக்கு இல்லையா, அந்த டைரக்டர்கிட்டேருந்து தான் கால் வரும். என்ன சொல்கிறாங்கன்னா இதுமாரி வந்துட்டு தற்காலிகமாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறோம், அந்த ஃபில்ம் வந்துட்டு எடுக்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்துட்டு எடுக்க போகிறது கிடையாது, ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அந்த ஜின் மேடத்துக்கு ஏதோ ப்ராப்ளமா, மேனேஜர் கிட்ட தான் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ரீசனே சொல்லாமல் அவர் பாட்டு ஏஞ்சி கிளம்பி போயிடுறாரு அந்த ஜின்னை பார்க்குறதுக்காக.
நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, என்னாச்சு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, உடனே கிளம்பி போகிறாரு, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஜின்னோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜின் வந்துட்டு மாடியில் உட்காந்துருப்பா. அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறா. எப்பவும் போல தான் ஜின்னோட மேனேஜர் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அவள் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கீழே கொண்டு வருவார். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த மேனேஜர் உட்காந்து பேச ஆரம்பிப்பார். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, இதுமாரி வந்துட்டு மூவியோட டைரக்டர் எனக்கு கால் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதுமாரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. இப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இங்கேருந்து அவங்க வந்து உங்களை விட்டு போனாங்க இல்லையா, அப்போவே அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுட்டு, இருந்தாலும் அவங்க வந்துட்டு ட்ரைனிங் காம்படிஷன் சொல்லிட்டு அதில் வந்துட்டு அவங்களோட கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அந்தளவு சிவியர் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அவங்களும் கரெக்டாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம், அதுவும் உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டுறாங்க. ஏன் இப்போ கூட சாப்பிட கூட இல்லை அவங்க, நான் அப்படியே சாப்பாடு கொண்டு போயிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பெரிய ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் போய் அவளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜின் இருக்கா இல்லையா, அவளை பார்க்கறதுக்காக அவளோட ரூம்க்கே வந்துட்டு போயிடுறாரு. அந்த ஜின்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு உடஞ்சி போய் கிடக்குறா. இதுமாதிரி ரொம்பவே அவளோட உடம்பு கண்டிஷன் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு. நீ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாரு. நானே உனக்கு ஏதாவது டாக்டர் பார்த்து சொல்கிறேன், நீ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அடுத்ததான் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுமாரி ஹீரோயினை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸ் தான் ஓடிட்டுருக்கோம். அப்போ தான் நியூஸில் ஓடுது இதுமாரி வந்துட்டு இந்த செலிபிரிட்டி ஜின்னுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அந்த ரியாலிட்டி ஷோ வந்து தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இப்படி நியூஸில் ஓடும். கரெக்டாக நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வருவார். நம்ம ஹீரோ வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஷூஸ்லாம் அவங்களுக்குலாம் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு, என்னாச்சுங்க எல்லாம் ஓகே தானே, எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ ஏமா தூங்காமல் இருக்க, நீ சாப்பிட்டல தூங்கலாம்ல, ஏன் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குழந்தைங்களாம் தூங்கிட்டாங்க, சும்மா தான் நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோ டிவியை முதல்ல ஆஃப் பண்ணிடுவார். நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இப்போ வந்துட்டு அவர் ஜின்னை தான் போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ அதை வாயை திறந்து சொல்ல மாட்டார். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினே கேட்பாங்க, இப்போ ஜின்னுக்கு ஓகேவா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க. ரொம்ப சீரியஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் கொஞ்சம் சீரியஸ் தான், நான் என்ன நினைக்கிறேன்னா நானே ஒரு டாக்டர் வந்துட்டு பார்த்து சஜஸ்ட் பண்ணி சொல்லலான் இருக்கேன். அவள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால் நானே ஒரு டாக்டர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலான் இருக்கேன். உனக்கு ஓகே தானே, உனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல, நான் அவளுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கேட்பாரு. இல்லைங்க என்னங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டுறாங்க, நீங்கள் ஏதாவது டாக்டர் வந்து பார்த்து சொல்கிறேங்கிறீங்க, அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது, இதில் நான் கோச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, நீங்களே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அவங்கள நல்லா பார்க்க வைங்க, அவங்கள வந்துட்டு அவங்க ரெக்கவர் ஆகி வரது நல்லது தானே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட அம்பாசிடர் வேறு அவங்க தான், அதனால் வந்துட்டு நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோக்கு வந்து கால் வரும். அந்த ஜின்னோட மேனேஜர்கிட்டேருந்து தான் கால் வரும். நம்ம ஹீரோவுமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவார். ஃபோன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மனசில், என்னடா இதேமாரி வந்துட்டு இவர் ஜின்னெல்லாம் போயிட்டு மீட் பண்ணிட்டு வராரு, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, பட் ஆனால் இது இப்படியே இருந்தால் ஓகே தான், மற்றபடி டீப்பாக போகாமல் இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பயம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேனேஜர்கிட்ட சரி ஓகே நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மேனேஜர்கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பார். அவரோட ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டு ஜின்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். அடுத்ததான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வெண்ணு இருக்கான் இல்லையா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ரூபி வீட்டுக்கு வந்திருப்பான் போல், பட் ஆனால் டோர் வந்து லாக்கில் இருக்க, ரூபி வெளியில் போயிருக்கா. அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்தபடியே கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ரூபி வந்து பார்க்குறா, ஐயோ செல்லக்குட்டி நமக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு தூங்கிடுச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு, ஹே எழுந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புனதுமே அவன் வந்துட்டு சண்டை போட வரான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு, லூசு நான் தான்டா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் நேரம் தான் செல்லக்குட்டி, உனக்காக டின்னர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு ரூபி சொல்லிட்டு, என் செல்லக்குட்டி எனக்காக இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பாவம்லாம் சொல்லாத, வேணா உன் செல்லக்குட்டிக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு சொன்னதும் நம்ம ரூபியுமே பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணோட கன்னத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே சாப்பாடுலாம் ஆறிடும், வா நம்ம போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண் சொன்னதும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு லைட் ஆன் பண்ணும்போது லைட் ஆன் ஆகாது. என்னாச்சு, லைட் ஏன் சரியாக எரிய மாட்டேங்குது, எனக்கு வேறு பயமாக இருக்குது, எவனோ வேறு உன் வீட்டு வெளியில் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு போயிருந்தான், இப்போ வீட்டில் வேறு அந்த என்ட்ரன்ஸ் லைட் எரியலையே, ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், நான் நாளைக்கே வந்து
வந்துட்டு ஆள் வச்சு சரி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வென் வந்து சொல்லிட்டு இருப்பான், பயப்படுவான். இல்லை அது ஒன்றும் அந்த அளவு சீரியஸ் கிடையாது, நானே வந்துட்டு ஏறி லைட்டு பல்பை வந்து மாற்றிடுவேன், நாளைக்கு நானே மாற்றிடுறேன், நீ ஆள்லாம் எதுவும் அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி சொல்லுவா. ஓ செல்லக்குட்டி, உனக்கு அதெல்லாம் கூட தெரியுமா, லைட்டெல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி வென் கேட்டுட்டு இருப்பான். ஆமாம், எனக்கு எல்லாமே தெரியும், இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொல்லிட்டு இருப்பா. பரவாயில்ல, என் செல்லக்குட்டி டேலண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருப்பான். உனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன், சூடாக தானே இருக்குது சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த வெண் பையன் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா, ஹே ரூபி, உன்னோட வீட்டில் லைட்டு கூட சரியாக எரியலை, வேணா நான் ஒன்று பண்ணவா, அந்த லைட்டு சரி பண்ணுற வரைக்கும் நான் உன் வீட்லேயே உனக்கு பாதுகாப்பாக வந்துட்டு உன் கூட ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கேட்டுட்ருப்பான். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, ஒழுங்காக சாப்பிட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ரூபி சொல்லிட்டு இருப்பா. இல்லை நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாதிரி டிவியில் வந்துட்டு டான்ஸ் ஆடுற அந்த ஸ்டெப்ஸ்லாம் வரும், அதே மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு இவங்களும் டான்ஸ் ஆடணும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டியான் இருக்கான் இல்லையா, அவனை தான் காட்டுறாங்க. இந்த டியான் வந்துட்டு நம்ம மார்லின் மாலோட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லேயே நம்ம ஹீரோக்கு எதிராக ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட தான் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதேமாதிரி வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர் அந்த எதிரியாளி என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதேமாதிரி வந்துட்டு மிஸ்டர் சாங் இருக்கா இல்லையா, அவரெல்லாம் இப்போ அடிக்கடி வந்துட்டு அந்த ஜின்னை போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டியான் கேட்கும்போது, நான் வந்துட்டு ஒரு ஸ்பை வச்சு கவனிச்சுட்டு தான் இருக்கேன், சரி அவங்க மீட் பண்ணட்டுமே, ஏன்னா வந்துட்டு ஜின் மேடம் தானே இந்த மார்லின் மாலுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர், ஒரு சிஇஓ வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடர் மீட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி டியான் சொல்லும்போது, இல்லை மீட் பண்ணுறவன் வீட்டுக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், அவங்க 2 பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 3 வருஷமா அந்த பொண்ணு இங்கே இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் தானே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, திரும்ப ஒன்று சேர்றாங்க போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர் ஹோல்டரை வந்து சொல்லிட்டு இருப்பான் டியான் கிட்ட. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாரி நெக்ஸ்ட் டே பார்க்க வரதா சொல்லியிருப்பார் இல்லையா ஜின்னோட மேனேஜர் கிட்ட, நம்ம ஹீரோ வந்துட்டு இதுமாரி ஜின்னை பார்க்க தான் வந்திருப்பாரு. ஜின் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ எதுக்காக வந்த, ஏன் சும்மா வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்கும்போது, ஆமாம் நீ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஏன் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன், இதுமாரி நான் வந்துட்டு சொல்கிறேன் டாக்டர் கிட்ட நான் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். அப்போ வந்துட்டு ஜின் வந்துட்டு, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, நீ மட்டும் கியூ சைலியே பார்க்காம இருந்த, அவளை மீட் பண்ணாமல் இருந்த, அவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்த அப்படின்னா நான் இப்போ வந்தேன் இல்லையா, இதை மாதிரி வந்துட்டு நான் வந்திருக்கும் போது நீ என்னை கல்யாணம் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்பா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், கியூ சைலியே நான் பார்க்கல, அப்படி ஒருத்தி என் லைஃப்பில் இல்லைனாலுமே சரி, நீ இப்படி 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் சரி, நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் வந்துட்டு உன்னை ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு நான் ட்ரீட் பண்ணியிருப்பேன், ஆனால் மேரேஜ் லவ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு என்னோட லைஃப்பில் வந்துட்டு கிடையாது, உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பார்ப்பனே தவிர கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓப்பனாகவே சொல்லிடுவார். அதை கேட்டுட்டு வர இவளுக்கு இன்னும் வந்து கஷ்டமாகும். அது மட்டும் இல்லாமல், நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் சொல்கிற டாக்டரை நீ மீட் பண்ணணும், அவர்கிட்ட நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஏஞ்சி போயிடுறாரு. நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த ஜின் இருக்கா இல்லையா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இது மாதிரி உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க எப்பவும் போல் அவங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த ஜின் இருக்கா இல்லையா, அவகிட்டேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பார்த்ததுமே ஒரு மாதிரி அவங்களுக்கு பயமாக இருக்குது, என்னடா அது அவள் கால் பண்ணியிருக்காளே, இப்போ என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுமாரி உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் வந்து சொல்லுவா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங்கில் காரில் தான் உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஜின் வந்து சொல்கிறா, இது மாதிரி வந்துட்டு சாங் வந்து என்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னாரா உன்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜின் கேட்பா. ஆமாம், அது அவரோட பாஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே என்கிட்ட சொன்னார், அவருக்கு வந்துருக்க உன் மேலே இப்போ வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, அவர் எல்லாத்தையுமே ஓப்பனாக எங்ககிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு வந்துட்டு அவரோட பாஸ்ட்டை பற்றின கவலை எதுவுமே கிடையாது, அவர் வந்துட்டு ஜஸ்ட்டு பாஸ்ட்டாக தான் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போல்டாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜின் வந்துட்டு, இல்லை கண்டிப்பாக பாஸ்ட்டாக இருக்காது, நாங்கள் 2 பேர் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம், எங்கள் 2 பேருக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல், நீ எங்கள் லைஃப்பை விட்டு போயிடு, நீ வந்துட்டு இதுமாரி வந்துட்டு சாங்கை வந்து டிவர்ஸ் பண்ணிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுமாரி வந்துட்டு உன்னால் எப்படி சொல்ல முடியுது, சாங்கோட ஒய்ஃபான என்கிட்டயே வந்துட்டு உன் புருஷனை விட்டு போயிடுன்னு எப்படி உன்னால் வந்துட்டு கேட்க முடியுது, இது வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கோவப்படுவாருன்னு தெரியுமா, என்னால் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, நாங்கள் ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஃபேமிலியாக, உனக்காகலாம் வந்துட்டு என்னால் என் புருஷனை டிவர்ஸ் பண்ணிட்டுலாம் போக முடியாது, நான் அவரை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி போல்டாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜின்னியுமே வந்துட்டு திட்டுவா. இதை மாதிரி நீ வந்துட்டு ஏன் விட்டுட்டு போன, நீ அவரை சின்சியராக தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்போன்னு அவரை விட்டுட்டு போயிட்டு இப்போ வந்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வேணும்னு நீ கேட்குறது வந்துட்டு சரியாக உனக்கு படுதா, அது மட்டும் இல்லாமல் அவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களும் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு இதுமாரி கேட்குறது சரியே கிடையாது, இதுமாரி எண்ணத்தை வச்சுக்கிட்டு இனிமேல் என்கிட்ட பேசாத, நான் என்றைக்கும் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்களோட ஃப்யூச்சரை வந்துட்டு நீ வந்துட்டு இதுமாரி கெடுத்து விட்டுறாத, உன்னோட வேலையை மட்டும் பாரு, உன்னோட ஃப்யூச்சரை பாரு, அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து தட்டி பறிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த ஜின்னுக்கு. அவள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக கடைசியாக சொல்லிடுறாங்க, நாங்கள் எல்லாருமே இப்போ ஹாப்பியாக வந்துட்டு நல்ல ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களோட சந்தோஷத்தை கெடுத்துறாத, நான் என்றைக்கும் அவளுக்கு டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க, இதை மாதிரி அவள் எப்படி நம்மக்கிட்ட கேட்கலாம், அவள் எப்படி விட்டு கூடன்னு கேட்கலாம், டிவோர்ஸ் பண்ணலான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஜின்னுமே வந்துட்டு காரில் உட்காந்துட்டு அழுதுட்டு தான் இருப்பா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால நேராக நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கே வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது, இப்போ ஒர்க் முடிஞ்சிடும், இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வெயிட் பண்ண சொல்கிறாரு நம்ம ஹீரோயினை. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அவங்க மொபைல் ஃபோனெல்லாம் கீழே வச்சுட்டு எனக்கு ஒரு ஹக் மட்டும் வேணுங்க உங்ககிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்பாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ பார்ப்பாரு, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிப்பார். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருக்குமே, ஏன்னா வந்துட்டு அந்த ஜின் பேசுனதில் நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பாங்க, அவள் எப்படி வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவுமே கேட்பாரு, என்னாச்சு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, உன்னை பார்த்தா எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, உன் மனசில் என்னமோ இருக்குது, யாராவது உன்னை ஹர்ட் பண்ணாங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நான் கொஞ்சம் டயர்டாக வந்து ஃபீல் பண்ணேன், உங்களை ஹக் பண்ணால் கண்டிப்பாக என்னோட எனர்ஜி எனக்கு கிடச்சிரும், அதனால தான் ஒரு ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சரிவா நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷோஃபாவில் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லு, உன்னை யார் கஷ்டப்படுத்தினா, என்ன பிரச்சனையாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, இனி என்னன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. அதான் சொல்கிறேனேங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு மறைச்சிடுறாங்க, இதுமாரி ஜின் பேசுனது எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக நம்ம ஹீரோ கண்ணத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் நைட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவில் தான் அப்படியே ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் வரும், யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஒரு வேளை ஜின்னோ அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வென் இருக்கான் இல்லையா, அந்த பையக்குட்டி தான் ஃபோன் பண்ணியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா பக்கத்தில் தானே கியூ சைடில் இருக்காங்க, அவன் கால் வந்துட்டு ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோமே ஸ்பீக்கரில் போடுவார். வென் வந்துட்டு நாளைக்கு நான் ரூபியை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் 2 பேருமே கோரஸாக உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், நாளைக்கு வந்துட்டு ஸ்கூலில் வச்சு அவளை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு வந்துட்டு ஸ்கூல் கிடையாது, ஆனாலும் அவள் நைட் ஷிஃப்ட் வந்துட்டு ஒர்க் போவா, அந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருப்பாரு. அந்த டைமில் வந்துட்டு இதுமாரி வந்துட்டு சான் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இது சானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுட்ருப்பாரு. நம்ம ஹீரோயினுமே நிஜமாவே ப்ரப்போஸ் பண்ண தான் போறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம் நான் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன், ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நம்ம எல்லோரும் ஹாப்பியாக ஃபேமிலியாக இருந்தோம் இல்லையா, அப்போ அவள் ஏங்க நான் பார்த்தேன், அவளை கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.